அதே மத்தேயு 16, 17, 18 அவருடைய கனிகளினாலே அவர்களை கனி கொடுக்கிற வாழ்க்கையை அங்க இயேசு முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறார். 3 இடத்துல அறிவீர்கள் நான் அறிவேன் என்று வருகிறோம். தெய்வம் ஒரு மனிதனை அறிவது கனி கொடுக்கிறதுனால, அற்புதம் செய்யறதுனால அல்ல. தெய்வம் மனிதனை அறிந்து கொள்ளுகிறது பிசாசை ஓட்டுறதுனால அல்ல, கனி கொடுக்கிற சாட்சியின் வாழ்க்கையினால. கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில சண்டே சர்வீஸ்ல கனிய குறித்த பிரசங்கம் 52 வாரத்துல வருஷத்துல ஒரு நாள் கூட கிடையாது என்பது மனசாட்சி உள்ளவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய காரியம். எங்க பார்த்தாலும் மிரக்கிள்ஸ், எங்க பார்த்தாலும் குருசேட்ஸ், எங்க பார்த்தாலும் இது வேண்டாம் சொல்லவில்லை. நல்ல கவனிக்க வேண்டும். ரட்சிப்பு அது முதல் வருஷம். யாரா இருந்தாலும் முதலாவது என்ன படுத்தப்பட வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாம சோமா என்ன பிரயோஜனம்? ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாம அற்புதம் நடந்த என்ன பிரயோஜனம்? ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாம அவன் பணக்காரனா மாறி என்ன பிரயோஜனம்? நரகத்துக்கு போவான். எது முக்கியம்? வரிசையில எது முதல்ல இருக்கணும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். அப்ப புதிய ஏற்பாட்டு தேவனுடைய ராஜ்யம் என்பது நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த புதிய ஏற்பாடு தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட வேண்டும். சந்தோஷத்தை வார்த்தையின் மூலமா நமக்குள்ள கட்டணும். சமாதானத்தை வார்த்தையின் மூலமா நமக்குள்ள கட்டணும். நீதிய வார்த்தையின் மூலமா நமக்குள்ள கட்டணும். இதுக்காக வார்த்தையை தேடணும், தியானம் பண்ணணும், ஆராயணும், நமக்குள்ள கொண்டு போகணும். இதைத்தான் சத்தியம் பல்கலைக்கழகம் சத்தியமாக போதிக்கிறது. இது முக்கியம் கிடையாது. எனக்கு சுகம்தான் முக்கியம், இது முக்கியம் கிடையாது. எனக்கு வியாதி தான் குணமாகணும், இது முக்கியம் கிடையாது. நான் இயேசு மாதிரி தண்ணியில் என்ன செய்யணும்? ஏன் பேதுரு மாதிரி உள்ள போக கூடாதா? நீ நல்ல கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு இப்படித்தான். ஆகவே தேவனுடைய பார்வையிலே முதலாவது என்று பைபிள் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் செய்ய வேண்டும். அதை 2வது 3வது செய்தால் கூட அதுக்கு பேர் என்ன? அக்கிரமம். ஆகவேதான் நாமத்துல தீர்க்கதரிசனம் சொன்னவங்கள, நாமத்துல அற்புதம் பண்ணவங்கள, நாமத்துல பிசாசுகளை துரத்தினவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற PhD பட்டம் என்ன? அக்கிரம செய்யக்காரர். நல்ல கவனிக்க வேண்டும். 10 கன்னிகைகளிலே மணவாளன் வந்த போது எத்தனை பேர் பிரவேசித்தார்கள்? 5 பேருக்கு பைபிள் கொடுக்கிற PhD பட்டம் என்ன? புத்தி இல்லாத கன்னிகைகள். Look at them. All the way they came up to the door. இத வழியில அவங்க நிக்கல, டோர் வரைக்கும் வந்துட்டாங்களே. That means ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதை பண்ணிருக்கிறாங்க, இதை எல்லாம் பண்ணிட்டான். கதவு வரைக்கும் வந்துட்டான். என்ன இல்ல? என்ன இல்ல? வசனம் இல்ல, வசனம் இல்ல. உடனே எல்லாரும் அங்க என்னங்கிறது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. ஆமா, of course நீ சொல்லுகிற எல்லாத்துக்கும் ஆதாரம் தள்ளுபடியாமத்துல தான் இருக்கிறது, பைபிள்ல கிடையாது. ஆயில்னா உடனே பரிசுத்த ஆவியா? அங்க ஆயில் என்பது விளக்க குறிக்கிறது. ஆயில் அபிஷேகத்தை குறிக்கிறதெல்லாம் எங்க தேய்க்கிற இடம்? தலையில உபயோகப்படுத்துற ஆயிலா இருந்தா அதுக்கு பேர் என்ன? அபிஷேகம். இங்க எதுல வச்சிருக்கிற ஆயில? கையில விளக்குல வச்சிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்குள்ள என்ன இல்ல? என்ன இல்ல? வார்த்தை இல்லைன்னு அர்த்தம். அதனால எரிய முடியல, பிரகாசிக்க முடியல. கண்கள் மனிதனுடைய சரீரத்தின் என்னவா இருக்கிறது? விளக்கா இருக்கிறது. அப்ப கண்கள்ல பிரகாசம் இல்ல. காரணம் மனக்கண்கள் திறக்கல, ஆவியின் கண்கள் திறக்கல. சரீர கண்ணு திறந்து என்ன பிரயோஜனம்? நல்ல கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நீ தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட். 2வது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ என்ன செய்யாத? 2வது கமாண்ட்மெண்ட். புசிக்கிற நாள்ல 3வது சத்தியம். இதுல முதல்ல சொன்னது என்ன? தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களின் கனிகளையும் நீங்கள்
அப்ப அதுல ஜீவ விருட்ச கனி இருக்கு. அந்த கனி ஆண்டவர் புசிக்க சொல்றாரு. ஜீவ விருட்ச கனி அவன் புசித்திருப்பான் என்றால் அவனுக்குள்ள ஜீவ ஊற்று உண்டாயிருக்கும். ஜீவ ஊற்று உண்டாயிருந்தால் ஆவிக்குரிய தாகம் உண்டாயிருக்காது. ஆவிக்குரிய தாகம் உண்டாயிருந்திருக்குமானால் உண்டாகாம இருந்திருக்குமானால் ஆவிக்குரிய வறட்சி உண்டாயிருந்திருக்காது. ஆவிக்குரிய வறட்சி உண்டாயிருந்திருக்குமானால் பாவம் உண்டாயிருந்திருக்காது. அதனால்தான் அவருடைய முடிவில் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவனை துரத்துறாரு. காரணம், கையை நீட்டி என்னதை பிடிங்க சாப்பிட்டுருவான் மறுபடியும். அப்ப ஜீவரட்சம் கனி அவன் சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் தடுக்கிறாரு? கிரமம் என்னையா? அதை எப்ப செஞ்சிருக்கணும்? முதல்ல செஞ்சிருக்கணும். நீ இரண்டாவது செஞ்சனால அக்கிரமம், அதனால செய்ய விட மாட்டேங்கிறார். தோட்டத்தை விரட்டாரு. நல்ல கவனிக்க வேண்டும். காலையில் எந்திரிச்ச உடனே ஸ்தோத்திரம், தினத்தந்தி, தினமணி, வேற என்ன இருக்கு இதெல்லாம் படிச்சு முடிச்சு யாரு யாரை கூட்டிட்டு போனது, யாரு யாரை சதக் பண்ணது, யாரு யாரை இது பண்ணது, இப்படிப்பட்ட பேட் நியூஸ்னால டிவியை வேற திறந்து அதெல்லாம் ஃபுல்லா இருதயத்துல நிரப்பிட்டு அப்புறம் நீ குடும்ப ஜெபத்துல உட்கார்றது ஒழுங்கா? ஏற்கனவே உன் இருதயத்துல பேட் திங்ஸ் நிரம்பிருச்சே, உலக செய்திகள். இனி தேவனுடைய செய்தி உள்ள போகுமா? முழிக்கும் போதே தேவனுடைய வசனத்துல முழிக்கணும் அல்லவா? சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? நான் விழிக்கும் போது யாருடைய சாயல்ல திருப்தியாவேன். அப்ப தேவ சாயல் தேவ வசனத்துல இருக்கு. அப்ப காலையில எந்திரிச்ச உடனே பெட்டை விட்டு எந்திரிக்காம முழிச்சாலும் பெட்டில் படுத்துக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டே என்ன சொல்லி கொடுத்திருக்கிறான்? ஏற்கனவே வசனங்களை என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். அப்ப முழிச்சாலும் முழிக்காம எதை வசனத்தை எதுக்குள்ள கொண்டு வரணும்? சத்தமா வசனங்களை கண்ணுக்குள்ள கொண்டு வரணும். நல்ல கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். வீரப்பனை பார்த்திருக்கிறோமா? எந்த வீரப்பன்? நம்ம பார்த்ததே இல்லை. ஆனா கண்ணை மூடி வீரப்பன் நினைங்க, என்ன வந்துரும்? மீசா வந்துரும். அப்ப என்ன? அவர் பார்க்காட்டாலும் அவரை எதுக்குள்ள கொண்டு வரலாம், அந்த சக்தி இருக்கு. ஏன் நமக்கு தெரிஞ்ச அரவர வசனங்களை காலையில ஏன் நான் கண்ணுக்குள்ள கொண்டு வந்தா என்ன? முழிக்கும் போது தெய்வத்து முகத்துல முழிச்சா என்ன? குறைஞ்சு போறீங்க நீங்க. அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோங்க. எங்க சபையில என்ன சொல்லி கொடுத்துக்கிறாங்க? காலையில நீங்க சாப்பிட்டுக்கங்க, லைட்டா 10-12 தோசை, உப்புமா ஒரு பிளேட்டு, அப்புறம் நேற்று வைத்த பழைய சாதம், மீன் குழம்பு, இதை லைட்டா சாப்பிட்டுட்டு மத்தியானம் சிக்கன் பிரியாணி, மீன் பிரியாணி, பாம்பு பிரியாணி, அந்த பிரியாணி, இந்த பிரியாணி, இதையும் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் மறுபடியும் வடை, வாழைப்பழம், இதெல்லாம் ஈவினிங் டிபன்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் ராத்திரி டின்னருங்கிற பேர்ல சட்டியை காலி பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் எங்க சர்ச்சில் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஜெபிக்க சொல்லி இருக்கிறாங்க. நீங்க மைதீன் முஸ்லீம், நீங்க பாடு இப்ப வந்தீங்க, நீங்க 69 ரட்சியப்பட்டு 71 ஊழியத்தை ஆரம்பிச்சு 38 வருஷமா பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்பதான் ஊழியத்துக்கு நாங்களாம் பரம்பரையா கிறிஸ்தவங்க, எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பரலோகம். அந்த பக்கம் தலையணை கூட நினைச்சு கூடாது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் தப்பி தவறி இதுவரைக்கும் அப்படி தலையணை போட்டு தூங்கி இருந்தா இனியாவது என்ன பண்ணிக்கங்க, திருப்பி போட்டுக்கங்க. ஏன்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது எங்க போறதுக்கு, பரலோகம் போக முடியாது. நல்ல கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை என்ன செய்து பாருங்கள், அவைகளால் தான் உங்களுக்கு என்ன உண்டு. அப்ப விசுவாசியம் நல்ல முதல்ல காலையில் எந்திரிச்சோன்னா தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்க அவங்கள பழக்கம். சண்டே சர்வீஸ் முக்கியமான டெய்லி ஆராதிக்க பழக்கம். தனிப்பட்ட முறையில் வீட்டில் முழங்கால் படியிட்டு, சபையில தான் இருக்கிற முடியல, வீட்டில் முழங்கால் படியிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும். தெய்வத்தை கும்பிடணும், வணங்கணும். முஸ்லீமுடைய நெத்தி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? காஞ்சி போயிருக்கு. ஏன்? பிரயாணம் பண்ணா ட்ரெயின்ல போனா கூட அந்த தொழுகை நேரம் வந்தா தொழுகிறான். நம்ம ஆட்கள் ஸ்தோத்திரம்
எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடுவோம். என்னையா கண்ணை மூடுறீங்க? நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி சபையில சொன்னா எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா முக்காவாசி பேரு நான் ஒரு தடவை இந்த மாதிரி நடந்த போது நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன பிரதர் நான் தான் சொல்றேன் கண்ணை மூடுங்க பிரதர் ஜெபம் பண்ணுன்னு சொன்னா, நீங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன், பைபிள் சொல்றதான் கேட்பான் அப்படின்னாரு. என்ன பிரதர் சொல்றீங்க அப்படின்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எப்படி சொல்லுது பைபிள்? நீங்க என்ன கண்ணடைச்சிரு ஜெபம் பண்ண சொல்றீங்க? ஐயா, கிறிஸ்தவங்களை திருத்துறது ரொம்ப கஷ்டம். இந்துக்களையும் முஸ்லீம்களையும் ஈஸியா கொண்டு வரலாம் ஐயா. அது காரணம் என்ன? உண்மையாவே உங்க ஃப்ரெண்ட ஒருத்தர வீட்டுக்கு பார்க்க போறீங்க, வீட்டுல அவர் உள் ரூம்ல என்ன பண்ணி இருக்கிறாரு? உண்மையா தூங்குறாரு. நீங்க போய் கதவை தட்டி என்னப்பா அப்படின்னு அவரை தட்டி சும்மா கூப்பிட்டாலே போது என்ன பண்ணிடுவாரு? உண்மையா தூங்கினா சத்தம் கொடுத்த உடனே எந்திரிச்சிருவான். நீங்க வரும்போது வேணும்னே உங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லி தூங்குற மாதிரி நீங்க கட்டை எடுத்து அடிச்சாலும் என்ன செய்ய மாட்டார் அவரு. ரெண்டாவது குரூப் யாரு? உங்களை தான் பேசிட்டு இருக்கிறேன், வேற யாரு? நல்ல கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். முஸ்லீம்ல இருந்து ரட்சிக்கப்பட்டு ஊழியத்தை ஆரம்பிச்சதுனால ஏறக்குறைய எல்லா சர்ச்சஸ்லயும் அந்த நாட்கள்ல கன்வென்ஷன் கூப்பிடுவாங்க. ஏசிஏல இருந்து, ஏஜில இருந்து, மாரநாத்தால இருந்து, இசிஐல இருந்து, ஃபுல் காஸ்பல்ல இருந்து, பிரதரன்ல இருந்து எல்லா மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், லுத்தரான் கன்வென்ஷன்ல போய் 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 பழக்கம் 30 வருஷத்துக்கு மேல. ஆனா ஜனங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். எத்தனை வருஷம் ஆனாலும் கிறிஸ்தவங்க தங்களை மாத்திக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் நான் சொன்னேன், நான் என்ன பிரதர் எத்தனையோ வருஷமா அவங்க சர்ச்சு கன்வென்ஷனுக்கு வர்றேன் கன்னியாகுமரியில, வருஷந்தோறும் நான் வர்றேன், வருஷந்தோறும் வர்றீங்க, இன்னும் உங்களுடைய ஹேபிட்ஸை மாற்ற மாட்டேங்கிறீங்களா? நீங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன், பைபிள் சொல்றதான் கேட்பேன். அப்படி என்ன பைபிள் சொல்லுது? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். பாருங்க நம்ம ஜனங்களை, இயேசு யாரு? நேற்றும் இன்றும் என்றும். அப்ப நான் யாரு? மாறாது. ஏன்னா இயேசுவை நான் பின்பற்றுகிறேன். கிறிஸ்துவுக்கு முதல் எதிரி கிறிஸ்தவன் தான். கிறிஸ்துவனுடைய வருகையை தாமதப்படுத்துகிறது கிறிஸ்தவன் தான். கையில பைபிள் இல்ல, இந்துக்களும் முஸ்லிம்களும் பரவாயில்லை, கையில பைபிளை வைத்துக்கொண்டே பைபிள் சொல்றதை செய்யாம பைபிளை போட்டு குழப்பி 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 விதவிதமான உபதேசங்களை உலகத்தில் கொண்டு வந்து ஒன்னைய ஸ்டாண்டர்டா பண்ண விடாம குழப்புறதெல்லாம் கிறிஸ்தவன் தான். நல்ல கவனிக்க வேண்டும். இயேசு ஏன் இன்றைக்கு வரமாட்டேன் என்கிறார்? வருகை தாமதப்படுகிறது. யாருனால? பிரஜாதிகளால் அல்ல. பிரஜாதிகள் இயேசுடைய வருகையை தாமதப்படுத்துகிறதல்ல. யாரது? கிறிஸ்தவர்கள். தேவ சித்தத்தை செய்யாதபடியினால, தெய்வத்தினுடைய திட்டத்தை அறியாதபடியினால, தேவ திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு வேதத்துக்குள்ள உட்காராததுனால, வேதத்துக்குள்ள உட்கார்ந்து தியானம் பண்ணாததுனால, தியானம் பண்ணி ஆராயதபடியினால நற்குணசாலிகளாக மாற்றப்பட முடியாமல் இருக்கிறார். ஆகவேதான் சத்தியம் பல்கலைக்கழகம் எல்லாரையும் வேத வாக்கியங்களை என்ன செய்து பாருங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறது. நல்ல கவனிக்க வேண்டும். அப்ப ஆதாமும் ஏவாளோ மீறுதல் செய்தார்கள், அக்கிரமம் செய்தார்கள். மூன்றாவதாக தேவ சாயல்ல தேவன் அவர்களை படைத்திருக்கிறார். பிசாசு அவர்கள், அது தேவ திட்டம். பிசாசை அவர்களை எதுக்கு தூண்டுகிறார்? நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டா உங்க கண்கள் திறக்கப்படும், நீங்கள் யார பழம் மாறிவிடுவீர்கள். தேவர்களை தமிழ் தான் பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா you will be like a god ன்னா எல்லாத்துலயும் இருக்கு. அவன் தான் ஏற்கனவே காட் மாதிரி தான் இருக்கிறான். அப்புறம் என்ன you will be like a god? இங்கிலீஷ்ல எல்லாம் அப்படித்தான் வரும். you will be like God. தமிழ்ல தான் you will be like God அப்படின்னு வரல. ஆங்கிலத்தில் சொன்னா you will be like gods. நீங்கள் இந்த பழத்தை சாப்பிடும்போது உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் யாரை போல மாறுவீர்கள்? யாரை போல? தேவர்கள். என்ன தமிழ் அழகா இருக்கு.
தேவ சாயல்ல தேவனை போல படைச்சிருந்த மனிதனை, தேவ திட்டத்தை பிசாசு எப்படி மாத்த பார்க்கிறான்? தேவ திட்டத்தை தேவர்களை போல மாற்ற பார்க்கிறான். தேவ திட்டத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறதுக்கு பேர் இப்படி பைபிள் சொல்லும் பொழுது நம்ம ஆட்கள் பாவத்துக்கு இவங்களுடைய ஓன் டெபினிஷன்ஸ் கொடுக்கிறது. என்ன ஓன் டெபினிஷன்ஸ்? கலர் துணியை உடுத்துனேனா ஊழியம் செய்யற நீ கலர் துணியை உடுத்துனேனா அது என்னது? இதெல்லாம் ஓன் டெபினிஷன்ஸ். எல்லாம் தள்ளுபடியாம 12:13 இருக்கிறது. ஸ்தோத்திரம். அடுத்தாப்புல முடிய எப்படி வளர்க்க கூடாது? டாக்டர் கிரீன் ரோஸ் மாதிரி என்ன பண்ணணும்? நான் எப்படி பண்றான்? ஆரம்பத்தில் சிபிஎம்ல இருந்தா அந்த பழக்கம் விட மாட்டேங்குது. ரெண்டாவது ஸ்தோத்திரம், அடிக்கடி மாந்தோர் வெளிநாடுகள் போறேன், அங்க முடி வெட்டுறதுக்கு 300 ரூபா 400 ரூபா, வயிறு எரியுது. ஸ்தோத்திரம். இங்க வெட்டிட்டு போனோம்னா கொஞ்சம் சீப்பா இருக்கிறது. அதுக்காகத்தான் கரெக்டா வளர விடாம என்ன பண்ணி போடுறான்? ஒட்டையா அடிச்சிடறாங்க. இதனால பரலாம் போயிட முடியுமா? முடிய கட் பண்ணனால, பூ வைக்காததுனால, தாலியை வைக்காததுனால, இதெல்லாம் ஓட எக்ஸ்பிளனேஷன். இவங்களை பார்த்துதான் இயேசு அன்னைக்கு நல்லா சொல்லிட்டு போனாரு. என்ன? எதை விழுங்கி எதை விட்டுறீங்க? ஒட்டகத்தை. அப்புறம் பாத்தீங்களா? கொசுவ விடாம விரட்டி செல்ல அடிக்கிற ஆளு நம்ம ஆட்கள் தான். அவன் ஒட்டகத்தையே விழுங்கிட்டு இருக்கிறான். அவனை பண்ணி என்ன கிடையாது, கண்டுகிறதே கிடையாது. கிறிஸ்தவம் ஒரு சரியான ஒரு சினிமாவாக மாறிவிட்டது. கிறிஸ்தவம் ஒரு சரியான வியாபாரமாக மாறிவிட்டது. இதை மாற்ற வேண்டுமானால் மதம் ஒழிக்கப்பட்டு நேற்று ராத்திரி நாம் பார்த்த மாதிரி சத்திய மார்க்கம் உருவாக்கப்பட வேண்டும். எந்த ஒரு மனிதனையும் நாம் முக்கியத்துவப்படுத்தக்கூடாது. எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் நாம் அவனை தெய்வத்துக்கு சமமாக நினைக்க கூடாது. நம்முடைய இயேசு மாத்திரம்தான் பெரியவர். அவர் ஒருவர் தான் நமக்கு தலைவர். அவர் ஒருவர் தான் நமக்கு தலையாக இருக்க வேண்டும். எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்க வேண்டும். சரி, இப்படி அவர்கள் செய்ததுனால, அக்கிரமத்தினால அவருடைய ஆத்மால சந்தோஷம் போயிடுச்சு. மீறுதல்னால ஆவியில சமாதானம் போய்விட்டது. பாவத்தினால சரீரத்தில் நீதி போய்விட்டது. அப்ப ஒரு மனிதனுடைய பிரதானமான ஆசீர்வாதங்கள் என்ன? சந்தோஷம், சமாதானம், நீதி. இதை முக்கியத்துவப்படுத்துறோமா? கிடையாது. யாராவது வந்தா, ஐயா என் குடும்பத்தில் என்ன இல்லைங்க? சமாதானமே இல்லைங்க. உன் பேர் என்னங்க? தேவதாசன். யார் இருந்துட போறீங்க? ஸ்தோத்திரம். உன் பேர் என்ன? இயேசுதாசன். பிறகு என்ன குடும்பத்தில்? அது என்னமோ தெரியலைங்க, குடும்பத்தில் என்ன இல்லைங்க? சமாதானம். நீ கவலைப்படாத, இப்பயே நான் உனக்காக என்ன பண்ண போறேன்? ஜெபம் பண்ண போறேன். உடனே ஜெபம் பண்ணிரு. இப்படி வேதத்தில் எங்கேயாவது இருக்கா? என்ன பண்ணணும்? ஏன்பா ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லை? பிரச்சனையை பார்ப்போம். அந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வசனத்தை காட்டும். வசனத்தின்படி அவன் செய்யணும். குறிப்பா எந்த பிரச்சனையா இருந்தாலும், அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் பைபிள் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அப்ப நீ தேவதாசன் சொல்றியே, இயேசுதாசன் சொல்றியே, பைபிள் வச்சிருக்கிறியா? இருக்கு. படிக்கிறியா? ஆமாங்க, போன கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வாசிச்சதுங்க அப்படின்னு நல்ல கவனிக்க. அப்ப சொல்லலாம், ஏன்பா வசனம் சொல்லுது இல்லப்பா, சங்கீதம் 119 165 உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு. அப்ப உனக்கு ஏன்பா சமாதானம் இல்ல? நீ என்னத்தை நேசிக்கல. அப்ப போய் என்னத்தை நேசிப்பா? என்ன வரும்? சமாதானம் என் கையில் இல்லப்பா, கடவுள் கையில தான் இருக்கிறது. நீ கடவுளுக்கு பிரியமா நட, உன் குடும்பத்தில் தேவன் என்னத்தை தருவான். இதானே நீ பண்ண வேண்டிய டைரக்ட் மெத்தடு. இதை விட்டுப்புட்டு நீ ஜெபிச்சா எப்படி சமாதானம் வரும்? பவுலிடத்துல வந்தவங்களுக்காக, பேதுருவிடத்துல வந்தவங்களுக்காக, யோவானத்துல வந்தவங்களுக்காக அவெல்லாம் ஜெர்மனி எத்தனை பேருக்கு அவன் சமாதானம் வாங்கி கொடுத்ததா பைபிள் சொல்லுது?
நல்லா கவனிக்க வேண்டும். இப்படியே பண்ணிட்டு இவர் சொல்லுவாரு, நீ பயப்படாத, நீ போ, நான் என்ன பண்ணிட்டான், இப்ப என்ன வந்துடும் அப்படின்னு அவர் அனுப்பிட்டு வீட்டில் திரும்பின உடனே மனைவி, ஆமா நீங்க வீட்டில் அரிசி இல்ல பருப்பு இல்ல, மற்றவங்க சமாதானக்காக ஜெபம் பண்றீங்க, போங்க போங்க மோளை என்ன வாங்கிட்டு வாங்க, இங்க வீட்டில் மோளை நம்ம வீட்டில் என்ன இல்ல அப்படின்னு வீட்டில் அவங்க சண்டை போடுறாங்க. பிராக்டிகலா பார்க்க முடியல குடும்பங்கள்ல. அப்ப மாய்மாலம் தானே, வீட்டில் சமாதானம் இல்ல, நீ வெளியாளுக்கா எதுக்கு ஜெபம் பண்ற, மோளை எதுல சமாதானத்தை கொண்டு வா, வீட்டுல கொண்டு வா. நல்ல கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். யோனாவில் நல்ல ஆண்டவர் எழுதி வச்சுக்கிறார். ஸ்தோத்திரம். என்ன, மாய்மாலத்தினால தங்களுக்கு வருகின்ற கிருபையை போக்கடிக்கிறான் மனுஷன். நீ உண்மையா நடந்தேனா கிருபை வரும் வாழ்க்கையில. நீ உண்மையா நடக்காததுனால நீ மாய்மாலம் பண்ற, உனக்கு ஒண்ணு வெளியே ஒண்ணு, ஆளுக்கு ஏத்த மாதிரி நடிக்கிற, ஆளுக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம் பண்ற, ஆளுக்கு ஏத்த மாதிரி சபையில ஆட்களை வித்தியாசம் பண்ணி பண்ற. இப்படி நீ மாய்மாலம் பண்றதுனால தேவன் உனக்கு கொடுக்கிற கிருபையை என்ன பண்றாரு, ஸ்டாப் பண்றாரு. கிருபை இல்லாம எப்படி நீ ஜெபம் பண்ண முடியும், கிருபை இல்லாம எப்படி ஊழியம் செய்ய முடியும், கிருபை இல்லாம எப்படி ஆத்மாக்களை வழி நடத்த முடியும், கிருபை இல்லாம நீ எப்படி ரட்சிக்கப்பட முடியும், எல்லாம் அவுட் ஆகுது. காரணம் எல்லாம் வசனம் தான். ஸ்தோத்திரம். அல்ல, வசனத்துக்குள்ள நம்ம வர வேண்டியது அவசியம். அப்ப ஆதி பெற்றோர் செய்த அக்கிரமம் பாவம் அப்படியே ரத்தத்தின் மூலமா, அவங்க தண்ணியின் மூலமா, அவங்க சுவாசம் காற்றின் மூலமா அப்படியே பிள்ளைகளுக்குள்ள வந்து நீ உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பிறக்கும் போதே பாவத்தில் பிறக்கிறான், அக்கிரமத்தில் பிறக்கிறான், மீறுதல்ல பிறக்கிறான். இதுக்கு நிவாரணம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகைக்குரிய ரகசியங்கள். The secrets of the first coming of Jesus. A1, இயேசுவின் பிறப்பிலே வார்த்தை இரத்தமாக மாமிசமாக சரீரமாக மாறினது. இயேசுவின் பிறப்பிலே வார்த்தை இரத்தமாக மாமிசமாக சரீரமாக மாறினது. வசன ஆதாரங்கள் 1 யோவான் 5:6, யோவான் 1:1, 1:14, 1 தீமோத்தேயு 3:16, A2 கீழே. இயேசுவின் பிறப்பிலே வார்த்தை ஜலமாக ஆத்துமாவாக மாறியது. ஆதார வசனம் 1 யோவான் 5:6, யோபு 14:9, யோபு 8:11, A3. இயேசுவின் பிறப்பிலே வார்த்தை பரிசுத்த ஆவியாக காற்றாக மூச்சாக ஆவியாக மாறினது.
மத்தேயு 1:18, லூக்கா 1:35, ஒன்று கொரிந்தியர் 15:41, இயேசுவின் பிறப்புல வார்த்தை என்னென்னவா மாறி இருக்கிறது? ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படி வந்துச்சு இயேசுக்குள்ள? மரியாளின் வயிற்றுக்குள்ள எப்படி வந்தது? ஆதாரம் B1 2 3 பர்த்த பார்த்தோம், இயேசுவின் பிறப்பை பார்த்தோம். இப்ப இயேசுவின் வளர்ப்பு ஊழியத்துல இதே ஆவி, ஆத்மா, சரீரம் என்ன நடந்தது? B1 இயேசுனுடைய வளர்ப்புல ஊழியத்துல ஆத்துமாவிலே குற்றம் இல்லை. ஏசாயா 53:10, லூக்கா 23:4-15, ஆபகூக் 1:13, ஏசாயா 53:10, லூக்கா 23:4-15, ஆபகூக் 1:13. B2 இயேசுவின் வளர்ப்பிலே ஊழியத்திலே ஆவியிலே குற்றம் இல்லை. ஆவியிலே குற்றம் இல்லை. மத்தேயு 12:19, ஏசாயா 53:7-9, 53:7-9, மத்தேயு 27:14, 1 பேதுரு 2:22-23. B3 இயேசுடைய வளர்ப்புல ஊழியத்துல சரீரத்திலே குற்றம் இல்லை. சரீரத்திலே குற்றம் இல்லை. ஏசாயா 53:9, மத்தேயு 27:4, மத்தேயு 27:19. C1 2 3 C1 இயேசுவின் மரணத்தில் பிறப்பை பார்த்தோம், வளர்ப்பை பார்த்தோம், இப்ப மரணம். இயேசுவின் மரணத்தில் குற்றமில்லாத ஆத்மா, சின்லெஸ் சோல், குற்றமில்லாத ஆத்மா தண்ணீராக வெளிப்படுத்தப்பட்டது. ஏசாயா 53:12, சங்கீதம் 22:14, யோவான் 19:34. C2 இயேசுவின் மரணத்தில் குற்றமில்லாத ஆவி ஜீவனாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. யோவான் 19:30, மார்க் 15:37, லூக்கா 23:47, எபிரேயர் 9:14.
எபிரேயர் 9:14. இதுல இருந்து என்ன தெரிய வருகிறது? அப்ப மனிதனிடத்தில் உண்டான பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இயேசு எப்படி பிறப்புல பிறக்கும் போதே வார்த்தை ரத்தமா தண்ணீரா ஆவியா உருவாகி, அதே ரத்தம் வார்த்தை தண்ணீர்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வளர்ப்புல ஊழியத்துல நடந்து, பிறகு கரெக்டா கல்வாரியில கொண்டு வந்து ரத்தத்தை வெளிப்படுத்துகிறார், தண்ணீரை வெளிப்படுத்துகிறார், மூணாவது ஆவியா ஒப்பு கொடுக்கிறார். அப்ப மனிதனுக்காக இயேசுனுடைய சரீரம் பலியிடப்பட்டிருக்கு, ஆத்துமா பலியிடப்பட்டிருக்கு, ஆவி நம்ம பெர்ஃபெக்ட்டா சாக்ரிஃபைஸா மாறி இருக்கிறோம். அப்ப இயேசு நம்முடைய மீறுதலுக்காக என்ன செய்யப்பட்டார்? காயப்பட்டார். அக்கிரமத்துக்காக என்ன செய்யப்பட்டார்? நெருக்கப்பட்டார். பாவத்தை சரீரத்தில் சுமந்தான். அப்ப ஏதேன் தோட்டத்தில் நடந்த 3 பிரச்சனை, மீறுதல், அக்கிரமம், இந்த 3க்கும் முதலாம் ஆதாமிடத்தில் உண்டான இந்த 3 பிரச்சனைகளையும் 2ஆம் ஆதாமாகிய இயேசு தீர்த்து வைத்தார். ஆகவே இயேசுவை போல ஒரு இரட்சகர், ஒரு ஆண்டவர், ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லவே இல்லை. இயேசு ஒருவர் தான் தெய்வம். அதை கிளியரா நம்ம பிரஜாதிகளுக்கு பிரசன்ட் பண்ணணும். இதை விட்டு நீ கடனை வாங்கு, இயேசு என்னத்தை கட்டுவாரு? வட்டியை கட்டுவார். என்ன பேங்கா நடத்திக்கிட்டு இருக்கிறாராங்க? இல்ல கள்ள நோட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரா இயேசு? வட்டியை கட்டுறதுக்கு ஸ்தோத்திரம். எது முக்கியம்? நல்ல கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். உன்னை வாளாக்காம என்ன பண்ணுவாரு? நீ இப்ப வாளா இருக்கும் போதே பண்றதான அநியாயம் தாங்க முடியல, சேட்டை, நீ வாளா இருக்கும் பொழுதே குடும்பத்துல உன்னால பிரச்சனை, வீட்டுல உன்னால பிரச்சனை, சபையில உன்னால பயங்கர பிரச்சனை, இல்ல தெய்வம் உன்னை என்னவா மாத்தணுமா? அப்புறம் தெய்வத்தையே நீ யாருன்னு கேப்ப. நல்ல கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அதனால ரொம்ப அழகா ஏதேன் தோட்டத்தில் ஆவி ஆத்மா சரீரத்தில் உண்டான பிரச்சனைக்கு, ஏதேன் தோட்டத்தில் பிரச்சனை உண்டானது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் எது? கல்வாரி தோட்டம். சோ முள்ள முள்ளால எடுக்கணும், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம், வைரத்தை வைரத்தினால அறுக்கணும். தோட்டத்தில் உண்டான பிரச்சனைய ஏழு எடுத்தாரு. தோட்டத்தில் தெய்வம் எடுத்து இதை விசுவாசிக்கிறவங்களை பரலோக தோட்டத்துக்கு தேவன் கொண்டு போகின்றார். அருமையான சிஸ்டங்கள் பைபிள்ல ஸ்தோத்திரம். சரியா? வீட்டில் போய் நல்லா படிச்சு பாருங்க. இப்ப நான் இதெல்லாம் டிக்டேட் பண்ணாலும் இதோட இந்த சப்ஜெக்ட் முடியறது இல்ல. அடுத்த மாதம் முடிஞ்சா அதுக்கு அடுத்த மாதம் இதே சப்ஜெக்ட்களை எடுத்து இன்னும் வசனங்களை கொடுத்து இன்னும் விளக்கங்களை கொடுத்து இதே சப்ஜெக்ட்ல மறைஞ்சிருக்கிற இன்னும் ரகசியங்களை சொல்லிக் கொடுத்து 12 அஸ்திவாரங்களையும் சரியா நீங்க போட்டுக்கணும். ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி கேட்டா கூட தான் தான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எதை பற்றி பேசணும்? சத்தமா வசனத்தை பேசணும். ஊழியக்காரங்க, குறிப்பா நம்ம யூனிவர்சிட்டியில வேலை செய்யற டீச்சருங்க, குறிப்பா நம்ம யூனிவர்சிட்டியில இருக்கிற டைரக்டருங்க, குறிப்பா நம்ம யூனிவர்சிட்டியில கோஆர்டினேட்டர்ஸ், டைரக்டர்ஸ், டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ் எல்லாம் கவனிக்கணும். இன்னைக்கு இருந்து நான் சொல்லிக் கொடுத்த சப்ஜெக்ட்ல முதல் சப்ஜெக்ட்ல A1 வசனங்களை இன்னைக்கு மனப்பாடம் பண்ணணும். நாளைக்கு A2 மனப்பாடம் பண்ணணும். நாளை மறுநாள் A3 மனப்பாடம் பண்ணணும். வித்தின் 2-3 மந்த்ஸுக்குள்ள நான் சொன்ன நோட்ஸ என்ன பண்ணணும்? மனப்பாடமா பண்ணணும். மற்றவங்க பண்ணாலும் ஆச்சு, நல்லது, தெளிவா வச்சுக்கணும். நாளைக்கு யாராவது ஏதாவது
கேட்டாங்கன்னா தான் தான் என்னத்தை சொல்லணும்? மனப்பாடமா வசனத்தை சொல்லணும். அது மாதிரி தெளிவா வச்சுக்கிறோம். சும்மா உன்னை நான் விட்டு அப்புறம் உன்னைய இதே மனப்பாடம் பண்ணி கிளிப்புல மாதிரி சொல்லி இருக்க கூடாது. என்ன பாப்பா வசனத்தை சொல்லு. இயேசு கண்ணீர் விட்டார். அட பாவி, வேற வசனமே இல்லையா உனக்கு பைபிள்ல? இயேசு என்ன விட்டார்? கண்ணீர் விட்டார். கேட்டா அது எப்படி இருக்கு? சின்ன வசனம். குழந்தைகளுக்கு என்னத்தை தான் சொல்லி கொடுக்கணும்? இட்லி மாத்திரம் 10-12 ஊற்ற, அதே கொஞ்சமா கொடுக்க வேண்டியதான அரை இட்லியா? ஒரே பிராமண காரியத்தை மாத்திரம் ஃபுல் ஃபீடிங் பண்றோம். வசனமா? ஏன் குழந்தைக்காக நீ அதை செய்யல? உனக்கு தெரிஞ்சது அந்த ஒரே ஒரு வசனம் தான் பைபிள்ல. ஸ்தோத்திரம். எது? இயேசு. அதான் உங்க அப்பா அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தது. ஆனா உனக்கு அதான் தெரியும், வேற வசனம் தெரியாது உனக்கு. புத்திசாலியா இருந்தா உலகத்துல சம்பாதிக்க முடியாத ஒரு பெரிய சொத்து பைபிள். தேவன் தன்னுடைய சொத்துக்களை குறித்து நம்ம கையில எழுதி கொடுக்கிற உயில் பைபிள். புத்திசாலியா இருந்தா காலையில ஒரு அதிகாரம், மத்தியானம் ஒரு அதிகாரம், ராத்திரி ஒரு அதிகாரம், இந்த வயிற்றை கவனிக்கிறதுக்கு முன்னால இந்த மனசை கவனிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி ஒரு வருடத்துல பைபிள ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிற புத்திசாலித்தனம் இருக்கும். இதான் வாழ்க்கையில செய்ய வேண்டிய முதல் காரியம். இதை விட்டுவிட்டு டாக்டருக்கு படிச்சு என்ன பண்ண பிரயோஜனம்? நீ வைக்கலாம் மாதிரி எத்தனை கள்ள வாதாட்டங்களை கொண்டு வர்ற? நீ இன்ஜினியரா மாதிரி யாருக்கு லாபம்? யாருக்கு லாபம்? இன்ஜினியரா இருந்து எத்தனை பேரை நீ ஆதாயப்படுத்தி இருக்கிற? நீ டாக்டரா வேலை செஞ்சு எத்தனை பேரை கிறிஸ்துவுல கொண்டு வந்திருக்கிற? நீ வக்கீலா வேலை செஞ்சு எத்தனை உன்னுடைய கேசஸ் உன்ன வாதாட வந்தவங்களை எல்லாம் கிறிஸ்துவ பற்றி சொல்லி இருக்கிற? எது முக்கியம்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளது. நல்ல கவனிக்க வேண்டும். எப்படி ஆயிலும் வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கூடுமான அளவுக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது ஆரம்பத்தில் ஈவினிங் வெளியே எங்கேயாவது போய் மார்க்கெட்ல, பார்க்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, ஆஸ்பத்திரியில் வாரத்துக்கு ஒரு நாளாவது போய் ஒரு ஆத்மாவை சந்திச்சு என்ன சொல்லணும்? இந்த மாதிரி நல்ல பழக்கங்களை வாழ்க்கையில கடமையா கொண்டு வராம நீ டயட்டை கண்ட்ரோல் பண்ண சுகர் வந்துகிட்டே தான் இருக்கிறது. நீ எத்தனை விதமான ஹார்ட் டேப்லெட்டுகளை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? நைட்டு படுக்கிற, காலையில் எந்திரிக்க மாட்டேங்கிற. இதெல்லாம் காரணம் என்ன? தேவ கோபம். இதெல்லாம் காரணம் என்ன? தேவ சாபம். இதெல்லாம் காரணம் என்ன? நீ தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு இதை கண்டிச்சு பேசுறவங்க கிடையாது. ஸ்தோத்திரம். மண்டே டு சாட்டர்டே அக்கிரமம் செஞ்சாலும் பிசினஸ் காரனா இருக்கிறனால நீ தசமம் காணிக்க எனக்கு நிறைய கொடுக்கறனால ஞாயிற்றுக்கிழமை நீ வந்த உடனே உன் பிசினஸ் பத்தி எல்லாம் பேச மாட்டேன். உன்னை பார்த்து நான் என்ன சொல்லுவேன்? நேற்று ராத்திரி ஜோமனும் போது பிரதர் கத்தரை என்கிட்ட பேசினாரு, உங்களை இன்னும் பிசினஸ்ல என்ன செய்ய போறாராம்? எப்படி எப்படி இப்படிலாம் நாங்க சொல்றதுனால தான் எங்க போகாதீங்கிறாங்க. எங்க போகாதீங்க? யூனிவர்சிட்டி போகாதீங்க, படிக்காதீங்க. ஆக மொத்தம் கிறிஸ்தவம் செய்கிற ஒரு புண்ணியமான காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ மதம் செய்கிற ஒரு புண்ணியமான காரியம், மனிதனை கிறிஸ்தவங்களை எவ்வளவுக்கு அதிகமா பைபிளை விட்டு தூரமா வைக்கணுமோ அந்த அளவுக்கு கிறிஸ்தவம் புண்ணியம் செய்கிறோம். நல்ல கவனிக்க வேண்டும். மோட்ச பிரயாணம் பைபிளுக்கு அடுத்தபடியா அதிகமா மொழிபெயர்க்கப்பட்டதான புத்தகம் மோட்ச பிரயாணம். மோட்ச பிரயாணம் பைபிளுக்கு அடுத்தபடியா The Pilgrim Progress. அதாவது மோட்ச பிரயாணத்தை எழுதினவன் ஒரு குருடா, ஜான் பனியன். ஜான் பனியன் சத்தியத்துக்காக ஜெயிலில் இருந்த பொழுது எழுதின புத்தகம் தான் மோட்ச பிரயாணம். நல்ல கவனிக்க வேண்டும். நல்ல கவனிக்க. அந்த மோட்ச பிரயாணத்தில் அவன் எழுதுகிறான், வேதம் உன்னை பாவத்திலிருந்து விளக்கும் அல்லது பாவம் உன்னை வேதத்திலிருந்து விளக்கும்.
யார் யார் பைபிளை படிக்கலையோ, யார் யார் பைபிளை தியானம் பண்ணலையோ, யார் யார் பைபிளை ஒழுங்கா ஆராய்ச்சி பண்ணலையோ, அவங்க வாழ்க்கையெல்லாம் என்ன இருக்குன்னு அர்த்தம்? பாவம் இருக்குன்னு அர்த்தம். அல்ல கவனி. ஏன் நீ பாவத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா உன் மனசாட்சி எதை தொட விடாது. பைபிளை தொடரும்போது உனக்கு நடுங்கும் கை. அதனால நீ பைபிளை படிக்க மாட்டேங்கிற. அதெல்லாம் நீ பழைய காலங்க. எங்க மனசாட்சியெல்லாம் கடினமா போனதுனால அதையும் செய்வோம், அதே நேரத்தில் நாங்க பைபிளையும் படிப்போங்க நாங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்க வேண்டும். நீங்க எதோட வேணாலும் விளையாடுங்க, எதோட மாத்திரம் விளையாடக்கூடாது. எதோட விளையாடக்கூடாது. இது நெருப்பு. நெருப்பு என்ன பண்ணிடும்? நெருப்பு என்ன பண்ணிடும்? எரிச்சல். நல்ல கவனிக்க வேண்டும். ஆகையினால மனிதனுடைய பிரச்சனையை தீர்க்க, ஆத்மால உண்டான பிரச்சனை, ஆவியில உண்டான பிரச்சனை, சரீரத்தில் உண்டான பிரச்சனையை தீர்க்க ஒரே ஒருவர்னால தான் முடிஞ்சது. அவர்தான். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, வானத்தின் கீழே பூமியின் மேலே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்பட இல்லை. இயேசுதான் தெய்வம், இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் வார்த்தை, இயேசுதான் சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். அடுத்த சீக்ரெட், the secrets of the Holy Spirit God. பரிசுத்த ஆவியானவரை குறித்த ரகசியங்கள். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை குறித்த ரகசியங்கள். I am sorry. The secrets of the Spirit of God. A1. பரிசுத்த ஆவியானவருடைய சமூகம். பரிசுத்த ஆவியானவருடைய சமூகம். சங்கீதம் 51:11, சங்கீதம் 24:6, அப்போஸ்தலர் 10:33, A2 பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம். 2 கொரிந்தியர் 1:19, ஆதியாகமம் 1:2, சங்கீதம் 50:3, A3 பரிசுத்த ஆவியானவருடைய ஆத்துமா. பரிசுத்த ஆவியானவருடைய ஆத்துமா. 1 கொரிந்தியர் 12:11, அப்போஸ்தலர் 13:2, வெளிப்படுத்தல் 14:13, B1 பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. எபேசியர் 1:16, சங்கீதம் 104:30, நியாயாதிபதிகள் 14:6, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள். வரங்கள் 1 கொரிந்தியர் 12:4, அப்போஸ்தலர் 2:4, அப்போஸ்தலர் 10:46, B3 பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி.
பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி. ரோமர் 8:26-27. வெளிப்படுத்தல் 3:11. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள், டீட்ஸ். யோபு 33:4, நியாயாதிபதிகள் 13:25, எசேக்கியேல் 8:3. C2 பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பு வழிநடத்துதல். பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பு வழிநடத்துதல். ஒன்று கொரிந்தியர் 12:11, மத்தேயு 4:1, சங்கீதம் 143:10, C3 பரிசுத்த ஆவியானவருடைய சரீரம், பரிசுத்த ஆவியானவருடைய சரீரம் ஆழ்த்தத்துவம். ரோமர் 8:16, யோவான் 16:13, யோவான் 14:16, யோவான் 14:16. ஒரு சில நிமிடங்கள் கவனிங்க. இது ரொம்ப கருகலான சப்ஜெக்ட். இது MTH சம்பந்தப்பட்டது. முதல்ல பார்த்த சப்ஜெக்டுகள் எல்லாம் BTH, இயேசுவோடு அதிகமாக சம்பந்தப்படும். இப்ப நம்ம பார்க்க போற ஒரு 4-5 சப்ஜெக்டுகள் MTH, அவரோட சம்பந்தப்படும். கடைசியா பார்க்க போகிறதான சப்ஜெக்டுகள் பிதாவோடு PhD சம்பந்தப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரை பரிசுத்த ஆவி, ஆவி என்று கிறிஸ்தவத்தில் தவறாக போதிக்கப்படுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் என்பவர் பிதாவை போல, குமாரனை போல அவரும் ஒரு ஆளு, ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவர். அவருக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. அவருக்கு எண்ணங்கள், வார்த்தைகள், கிரியைகள் இருக்கிறது. அவருக்கு சமூகம், வல்லமை, பாதுகாப்பு இருக்கிறது என்று நிரூபிப்பதற்கு 27 வசனங்கள் கொடுத்திருக்கிறோம். மொத்தத்தில் கிட்டத்தட்ட 2000 வருஷமா கிறிஸ்தவத்தில் கள்ள உபதேசம், பரிசுத்த ஆவி என்பது ஒரு ஆவி, அது தேவனுடைய ஆவி, அது தேவனிடத்திலிருந்து பூமிக்கு புறப்பட்டு வந்திருக்கு என்று போதிக்கப்படுகிறது. அது தவறு. பரிசுத்த ஆவியானவர் என்பவர் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த தேவனுடைய ஆவி அல்ல. அப்படியானா இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் எங்க போகணும்? யாருக்குள்ள போகணும்? தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்ததுனால யாருக்குள்ள போயிடணும். அப்ப நித்தியத்துல யாரு இல்லைன்னு அர்த்தம். பரிசுத்த அப்படின்னா அவர் டெம்பரவரியா, தற்காலமா பூமிக்கு வந்து வேலை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டவரா அல்ல. பிதா குமாரனை உருவாக்கல, குமாரன் பரிசுத்த ஆவியானவரை உருவாக்கல அல்ல. கவனிக்க வேண்டும். ஆகவேதான் கிறிஸ்தவத்தில் ஒரு சில சபைகள், ஒரு சில ஊழியங்கள், ஒரு சில பைபிள் காலேஜுகள் பிதாவை முக்கியத்துவப்படுத்துகிறது. ஜெகோவா. கிறிஸ்தவத்தில் ஒரு சில சபைகளும் ஸ்தாபனங்களும் பாஸ்டர்களும் இயேசுவை முக்கியத்துவப்படுத்துகிறார். ஜீசஸ் ஒன்லி. கிறிஸ்தவத்தில் ஒரு சில சபைகள், ஸ்தாபனங்கள் பரிசுத்த ஆவியை முக்கியத்துவப்படுத்தி குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், குட் நைட் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது இல்லாம சத்தியம் பல்கலைக்கழகத்தில்
பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் சமமாய் புரிந்து கொள்வதற்கு, சமமாய் விளங்கிக் கொள்வதற்கு, சமமாய் தொழுது கொள்வதற்கு, சமமாய் ஆராதிப்பதற்கு, சமமாய் ஏற்றுக்கொள்வதற்கு, சமமாய் கும்பிடுவதற்கு தேவையான முழுமையான சத்தியங்களை BTHல இயேசுவை பற்றி 300 ரகசியங்கள், MTHல ஆவியானவரை பற்றி 300 ரகசியங்கள், PhDல பிதாவை குறித்த 300 ரகசியங்களை ட்ரைனிங் கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு ஆவி அல்ல. யாரு? ஆழ்த்தத்துவமுடைய ஒரு ஆள். அவரை மரியாதை குறைவா பரிசுத்தாவை இறங்குது ஏறுது அந்த வேலையெல்லாம் இனி வச்சுக்கிறப்படாது. இன்னைக்கு ராத்திரியில இருந்து எப்படி கூப்பிடணும்? எப்படி கூப்பிடணும்? பின்னால மேயிற மாடை என்னன்னு சொல்லுவான்? வீட்டுல பின்னால தெருவில் மேயிற மாடை என்னையா சொல்லுவான்? பாருங்க, மாடு மேயுதுங்க, மாடு போகுதுங்க, மாடு வருதுங்கம்மா. மாடு வர்றாரு, மாடு போறாருன்னு சொல்லுவோமா? அப்ப பரிசுத்தாவியை மாத்திரம் அப்படி பேசலாமா? பரிசுத்தாவி இறங்குது ஏறுதுன்னு பேசக்கூடாது. அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவருக்கு செய்யற பாவம். பரிசுத்த ஆவியானவரும் பிதாவை போல குமாரனை போல கோ எக்ஸிஸ்டிங், கோ பவர்ஃபுல், கோ லைஃப், கோ ஈக்குவல், கோ ரெஸ்பெக்ட், கோ அத்தாரிட்டி உடையவங்க. அவரை குறைச்சலா பேசக்கூடாது. அவரையும் மரியாதையா கூப்பிடணும். அதனால தான் எங்களுடைய ஜெபங்களை கவனிச்சீங்கன்னா பிதாவில் அட்ரஸ் பண்ணுவோம். முடிக்கும் போது இயேசுவின் மூலமா பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல் நாளான ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவோம். இதான் ரைட்டா பண்ணணும், இப்படிதான் பண்ணணும். நல்ல கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அதனால பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சமமான மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, அதிகாரம், ஆளுக, தொழுக, வணங்குதல் கொடுக்க வேண்டும். சத்தியம் பல்கலைக்கழகம் அதை முக்கியத்துவப்படுத்துகிற. ஸ்தோத்திரம். நெக்ஸ்ட் இஸ் சப்ஜெக்ட். இயேசு நமக்காக ரட்சிப்பை செஞ்சு முடிச்சிட்டு போயிருக்கிறார். அவர் டைரக்டா அதை தர்றது இல்ல. பரிசுத்த ஆவியானவர் வந்துதான் நமக்கு இதை தர்றார். அதனால அடுத்த சப்ஜெக்ட் மீட்பு, ரட்சிப்பை குறித்த ரகசியங்கள். The secrets of the redemption and salvation. A1 கடந்த கால ரட்சிப்பு. வசனங்கள் எபேசியர் 2:8, அப்போஸ்தலர் 11:17, ரோமர் 5:1, A2 பொதுவான ரட்சிப்பு. யூதா 3வது வசனம், அப்போஸ்தலர் 4:12, லூக்கா 1:77, A3 பாவ தண்டனையிலிருந்து ரட்சிப்பு. ரோமர் 5, 9, 10, 16, கொலோசையர் 1:13, நீதிமொழிகள் 28:13. பி கீழே B1 நிகழ்கால ரட்சிப்பு. 1 கொரிந்தியர் 1:18, பிலிப்பியர் 2:12, எபிரேயர் 6:9.
பூரண ரட்சிப்பு. ஏசாயா 33:6, மத்தேயு 24:13, எபிரேயர் 6:2, B3 பாவ வல்லமையிலிருந்து ரட்சிப்பு. எபிரேயர் 12:1, 1 பேதுரு 1:8, எபிரேயர் 12:4. C1 எதிர்கால ரட்சிப்பு. எபிரேயர் 9:28, 1 பேதுரு 1:5, எபேசியர் 1:14. C2 நித்திய ரட்சிப்பு. எபிரேயர் 5:9, வெளிப்படுத்தல் 21:24, எபிரேயர் 1:14. C3 பாவ உலகத்தை விட்டு ரட்சிப்பு. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17, யோவான் 6:54, யோவான் 5:19-20. இதுவரைக்கும் வெளியிடப்பட்டதான புத்தகங்கள், டிக்ஷனரி, கன்கார்டன்ஸ்ல எதுலையுமே ரட்சிப்பு குறித்த இவ்வளவு தெளிவான டீச்சிங் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, எதிர்கால ரட்சிப்பு, பாவ தண்டனை ரட்சிப்பு, பாவ வல்லமை ரட்சிப்பு, பாவ உலகத்தின் ரட்சிப்பு, பொதுவான ரட்சிப்பு, பூர்ணமான ரட்சிப்பு, நித்தியமான ரட்சிப்பு. 9 பிரிவுகளுக்கும் 27 வசனங்கள் கொடுத்திருக்கும். ஆயினால இன்னைக்கு இருந்து ஒரு தப்ப செய்யக்கூடாது. என்ன, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுறேன், எங்க டிக்கெட் வாங்கி இருக்கிறான் அப்படிங்கிறத நீ நிப்பாட்டும். நல்ல கவனிக்க வேண்டும். அப்படிலாம் மேல போக முடியாது. ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்க வேண்டும். ஒரு மனிதன் பிறக்கும் போது பாவத்தில் பிறக்கிறான், குற்றத்தில் பிறக்கிறான். வளரும் போது அந்த குற்ற சுபாவத்தில் வளர்கிறான். அதிலிருந்து அவனை விடுவிப்பதற்காக இயேசு வந்து, அவன் சிலுவையில தொங்குறது போல இயேசு சிலுவையில தொங்கி இருக்கிறார். அவன் பலியா மாறுறது போல இயேசு பலியா மாறி இருக்கிறார். ஆயனால அவர் சிந்தின ரத்தத்தினாலையும் தண்ணினாலையும் ஆவியினாலையும் கழுவப்பட்டு அவருடைய நாமத்தினால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு, பிறந்தது முதல் இயேசுவை சந்தித்த வரைக்கும் செஞ்ச மீறுதல், அக்கிரமம், பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து மனம் திரும்பும் பொழுது, அவன் பிறந்தது முதல் இயேசுவை சந்திக்கிற வரைக்கும் அவன் செய்த குற்றங்களுக்கு வரவேண்டிய தண்டனையானது அவனுக்கு மன்னிக்கப்பட்டு, அவனுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டு, அவன் பொதுவான ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறான். இதுதான் சத்தியம். இதை வைத்துக் கொண்டு பரலோகம் போக முடியாது. கடந்த கால காரியங்கள் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இனி எப்படி இயேசுவோட கூட சேர்ந்து வாழ்றோம், எப்படி பரிசுத்த ஆவியானவரோட சேர்ந்து வாழ்க்கையை நடத்துறது, அது ரொம்ப மிக முக்கியம். அப்ப இந்த 2வது பகுதியில பாவத்தின் வல்லமை நம்மளை மேற்கொள்ள முயற்சி பண்ணிட்டே இருக்கோம்.
சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும், இச்சைகள் வந்து கொண்டே இருக்கும். இதை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பு நம்மளோட இருந்தா மாத்திரம்தான் சோதனைகளை ஜெயிக்க முடியும். அப்படி இல்லாம இந்த இரண்டாவது பகுதியில் ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய ஒத்தாசையோட நம்ம ரட்சிக்கப்படாம நிகழ்கால ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாம இருந்தால் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. தெளிவா விளங்கிக் கொள்ளணும். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன்னு சொல்லிவிட்டு இந்த இரண்டாவது பகுதியிலையும் தொடர்ந்து நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி குற்றங்களை செய்து கொண்டே இருந்தால் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. இதுதான் பைபிள் சொல்லுகிறது. பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற, அப்ப முதல்ல நீங்க பெற்றுக்கொண்ட பொதுவான ரட்சிப்பை நிறைவேற, பூரண ரட்சிப்பா மாற நீங்க என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். தான் பவுல் எப்படி எழுதுறாரு? சிலுவை பற்றிய உபதேச கெட்டு போயவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகின்ற நிகழ்கால ரட்சிப்பு. இயேசு பிறந்தது முதல் இயேசுவை சந்திச்ச வரைக்கும் நியாயத்தீர்ப்பிலே கணக்கு கொடுக்க வேண்டாம். இயேசுவை சந்திச்ச பிறகு மரணம் வரைக்கும் ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணும்? நியாயத்தீர்ப்புல கணக்கு கொடுக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ என்ன பண்ண? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு வாழ்க்கை எப்படி இருந்தது கணக்கு கொடுக்கணும். அந்த கணக்கை வச்சுதான் புதிய வானம் போலாமா